இன்னைக்கு இப்போ கொஞ்சம் ஒரு மணி நேரம் முன்னாடி நான் பார்த்து நான் ஷேர் கூட பண்ணியிருக்கேன் காணொலி. முதல்வர் பேசிக்கிட்டு இருக்காரு. எதிர ஒரு 10 அதிகாரிகள் உட்கார்ந்து இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் இப்போ பதவி பொறுப்புல இல்ல. ஆனாலும் எலெக்ஷன் இருக்காது கொஞ்சம் முன்னாடி அவர் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு போனாரு. திடீர்னு அங்க ஒரு ஃபேமிலி வராங்க பேசுறாங்க. அதே இடத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வருது. அவர் மீட்டிங் பிரச்சாரத்துக்கு போறாரு. ஒரு சின்ன குழந்தை. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. நம்முடன் இணைந்திருக்கிறார் துக்ளக் வாசகர் குழு கார்த்திகேயன் சுவாமி அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். தமிழக பாஜக தொண்டர்கள் மத்தியில் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் மாநில தலைவராக பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்ற ஒரு குரல் எழத் தொடங்கி இருக்கிறது. இதை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க? இந்த குரல் ரொம்ப நாளா இந்த எலெக்ஷன் அவரை மாத்தினாங்க இல்லையா, அவரை மாத்திட்டு நயினார் வந்தார் இல்லையா, அந்த காலகட்டத்தில இருந்தே இளைஞர்கள் பெருவாரியாக அண்ணாமலை அவர்கள் இருக்கணும், அண்ணாமலை அவர்கள் வரணும், இருக்கணும், மாற்றாதீர்கள் என்று குரல் கொடுத்தார்கள். இப்பொழுது மீண்டும் கொண்டு வாருங்கள் என்று குரல் கொடுக்கிறார்கள். நீங்க அந்த ஒரு மாஸ் அப்படின்னு லீடர் அப்படின்னா அண்ணாமலை உருவானார், மாஸ் லீடரா உருவானார். அவரை மாத்திட்டு எலெக்ஷனுக்காக பண்ணாங்க. ஆனா இந்த பப்ளிக் என்ன சொல்றாங்க, நான் அந்த கட்சியோட தொண்டர்களை சொல்ல, பப்ளிக்ல சொல்றேன். பப்ளிக்ல நார்மலா எந்த கட்சியும் சாராதவர்கள் இல்லை, பாஜக எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னவர்களை கூட நான் சேர்த்து அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா ஒருவேளை நான் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல அண்ணாமலை இங்கே வளர்ந்தார், கட்சியை வளர்த்தார். 5% 11% கொண்டு வந்தார், கூட்டணியாக 19% கொண்டு வந்தார். இப்போ மீண்டும் 3% கொண்டு போயிட்டார். ஆனா வாக்கு இந்த முறையோட இந்த முறை 12 லட்சம் வாக்கு அதிகம் நமக்கு பாஜகவுக்கு. அது வேறு அந்த கணக்குகள் வேறு. ஆனால் தலைமையாக இருந்து பர்சன்டேஜ் குறைஞ்சு போச்சுங்கும் போது, இன்னொன்னு இந்த மாதிரி வாக்களித்தவர்கள் பர்சன்டேஜ் எப்படி கூடிச்சு, எஸ்ஐஆர்னால குறைஞ்சு போனதுனால அந்த பர்சன்டேஜ். அப்போ இந்த வாக்கு பர்சன்டேஜ் கூடி இருக்கணும்ல, குறைஞ்சில போச்சு அதிரபாதத்துக்கு. அப்போ அவர் இருந்தால் அது இருக்காது, ஒரு சுணக்கம் இருக்காது. இன்னொரு வகையிலையும் பார்க்கலாம். விஜய் ஒரு 50 வயதுனாலும் இளைஞர் வச்சுங்க. ஸ்டாலின் எடப்பாடியை கம்பேர் பண்ணும்போது அவர் இளைஞர். இப்ப இவருக்கு எதிராக நிறுத்துறது உதயநிதி திமுகன்னா, இந்த பக்கம் இதே போல ஒரு யூத் ஐக்கான நிறுத்தும். யூத் ஐக்கான் வரும். அப்பதான் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண முடியும். நீங்க இன்னமும் எடப்பாடி அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் இந்த பக்கம் பக்கத்துல ஓபிஎஸ், இந்த பக்கம் இவருன்னு வச்சிருந்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பல பேர் சொல்லிருக்காங்க, இந்த வயசானவங்க எல்லாம் விட்டுங்க, யங் ஜெனரேஷன் வாங்கன்னு கேட்கறாங்க. அப்போ இந்த சைட்ல யார் இருக்கு? அப்போ அந்த மாதிரி ஒரு அந்த ஃபேஸ் அண்ணாமலை. நீங்க உடனே ஓடி போய் எடப்பாடி அவர்களோட பையனை கூட்டு வந்துடக்கூடாது, யங்ஸ்டர் கேட்டாங்கன்ட்டு. ஏற்கனவே இங்க டெவலப் ஆகி மக்கள் மத்தியில மாசா இருக்கிற ஒரு லீடர்னா அது அண்ணாமலை. இன்றைக்கும் அவர் கேள்வி கேட்கிறார் எல்லாத்தையும். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் கேள்வி அவர் தான் கேட்கிறாரு. எதிர்கட்சி யாரு? திமுக. ஓட்டு போடுற அன்னைக்கு 60 பேரும் எஸ்கேப் வெளில ஓடி போனாங்க, ஒருத்தர் கூட இல்லை. எதிர்த்து ஓட்டு போட்டு இல்ல நாங்க உங்களை எதிர்க்கிறோம்னு சொல்றதுனா அதுக்கே தெம்பு இல்லாம, திராணி இல்லாம, வக்கு இல்லாம வெளியே ஓடி போயிட்டாங்க. ஆனால் முதல் கேள்வியாக ஆட்சிக்கு வந்தோடனே இப்படி பண்றீங்களே, இது சரி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பவர் திரு அண்ணாமலை. அதனால அவர் மீண்டும் இங்கே வர வேண்டும் என்ற குரல் இன்னும் அதிகமாக ஒலிக்கும். வரும் நாட்கள் அதிகமாகும். ஏன்னா கட்சிக்கு ஒரு புது ரத்தம், இள ரத்தம் தேவை. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான்? நயினார் நாகேந்திரன் அவர்கள் திறமையானவர், வானதி மேடம் திறமையானவங்க, தமிழிசை மேடம் ஒரு கவர்னராகவே போய் பதவி வகித்து செய்தவர், திறமையானவர். ஆனா நீங்க எந்த இடத்துக்கு யாரை வைக்கணும்னு, ஒரு உதாரணமா கேட்கிறேன். சச்சின் டெண்டுல்கர் ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன், ரைட்டுங்களா? மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் சச்சின் டெண்டுல்கர். அவரை டென்னிஸ்ல இறக்கி விட்டு கிராண்ட் ஸ்லாம்ல ஆட விட முடியாது. கிராண்ட் ஸ்லாம் பெரிய பிளேயர் தானே, கிராண்ட் ஸ்லாம்ல எடுத்தோடனே போங்க சார் அப்படின்னு விட முடியுமா? ஏன்னா அவருடைய இடம் வேறு. இப்போ கமல் எப்ப பாரு சொல்லுவார், நான் ஆட வேண்டிய விளையாட்டு வேறு, நான் இருக்கின்ற மைதானமே வேறும்பார். எப்ப பாரு சொல்லுவார். அதெல்லாம் சினிமால அந்த காலகட்டத்தில். சரிங்களா? அந்த மாதிரி இவர்கள் செய்ய வேண்டிய பணிகள் வேறு, இவர்களுக்கு அந்த தலைமை என்பது பிரஷர் வேறு. அண்ணாமலை அதை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணார். ஏன்னா அவர் காவல்துறையில ஐபிஎஸ் படிச்சு ஒரு உயர் பதவியில இருந்து தனக்கு தன்னுடைய அந்த சபார்டினேட்ஸ் சொல்லக்கூடிய காவல்துறையில அத்தனை பேரையும் எப்படி பண்ணணும்னு ஆர்கனைஸ் பண்ணி, அந்த ஏரியா வைஸா பண்ணி அதெல்லாம் பண்ண ஒரு சிறப்பா அவருக்கு தெரியும். இவர்களுக்கு கீழே ஒரு 20 பேர்ட்ட வேலை வாங்கணும், ஒரு 50 பேர்ட்ட வேலை வாங்கணும்னா எப்படி வாங்கணும் தெரியாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான்
ஏதோ திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை மட்டும் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். அவரை ஊர்ல பண்ணையார் தான் கூப்பிடுவாங்க, பண்ணையார் தான் கூப்பிடுவாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாரு மற்றவர்கள். நான் சொல்றேன், ஊர்ல இவங்க தோட்டத்துல என்ன நார்மலா எப்படி இருக்கும் ஒரு பண்ணையார்னா, நாளைக்கு அந்த தென்னந்தோப்புல எல்லாம் வேலையை முடிச்சு சொல்லு, அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிடுவாங்க. அங்க அடுத்து இருக்கவங்க வேலை செய்கிறாங்க, அவங்க அடுத்து வேலை செய்யணும். இவர் போயிடுவார் சொல்லிட்டு. அந்த மாதிரி கட்சி வேலையை பார்க்க முடியாது. கட்சி வேலைங்கிறது வேற. அடிமட்ட தொண்டர் வரைக்கும் நீங்க பார்க்கணும், அவங்க கருத்து வரைக்கும் கேட்கணும். நீங்க பிஎல்ஓ இப்போ போனாங்கல்ல, எலெக்ஷன் வேலை செஞ்சாங்கல்ல, அவங்க பேர் வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். வேலை பிஎல்ஓக்கள் பேர் வரைக்கும் தெரியணும். அப்பதான் அவங்களுக்கு முடியும். அட்லீஸ்ட் ஒரு கான்டாக்ட்ல எப்போன்னு ஒரு இடத்துல ஒரு ஊருக்கு போகும்போது நான் பார்த்தேன், ஒரு அண்ணாமலை அவர்கள் இப்போ பதவி பொறுப்புல இல்லை, ஆனாலும் எலெக்ஷன் இருக்காது கொஞ்சம் முன்னாடி அவர் ஒரு ஏதோ ஒரு ஊருக்கு போனாரு. திடீர்னு அங்க ஒரு ஃபேமிலி வராங்க, பேசுறாங்க. நீங்களா எப்படி இருக்கீங்க? ஏன்னா அவங்க ஐஏஎஸ், அவங்க திடீர்னு அங்க வராங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அங்க பேசிட்டு போறாங்க. அதே இடத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வருது. அவர் மீட்டிங் பிரச்சாரத்துக்கு போறாரு. ஒரு சின்ன குழந்தை, அவங்க அப்பா தோலை தூக்கி நிக்கிறாரு அந்த ஜீப்புக்கு முன்னாடி, ஜீப் மேல நிக்க வச்சுட்டாரு. அந்த குழந்தை அங்கிள் கத்துது. நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு பெரிய பொறுப்புல இருக்கவங்களும் மீட் பண்றாங்க. ஒரு சின்ன குழந்தை யதார்த்தமா அங்கிள் இவரை பார்த்து கூப்பிடுது. சோ எல்லாரையும் தொடர்புல இருக்காங்க. கான்டாக்ட்ல வரும்போது பொதுஜன அந்த தொடர்பு அப்படிங்கிறது இருக்கு. அதனால அவர் வர வேண்டும் என்று இன்னும் அழுத்தமா குரல் கொடுத்து அவரை வர வச்சாங்கன்னா கட்சி காப்பாற்றப்படும். எப்படி இவங்க சொன்னாங்க இல்லையா, 67 அந்த கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் அந்த சுழற்சியில் திமுக போனது. அதே மாதிரி 80களில் 2 எம்பியோட தொடங்கப்பட்ட பாஜக. இங்க ஏற்கனவே அந்த 19 ஒரு எம்எல்ஏ வந்தார் அந்த காலத்துல. அப்படி தொடங்கி கஷ்டப்பட்டு வந்த கட்சி. அதை மீட்டு வரணும்னா அண்ணாமலை போன்ற ஒருவர் வர வேண்டும். மற்றது அது இன்னொரு ஒரு பலருடைய குரல் அண்ணாமலை. நான் கேட்டவரை ஒரு சிலர் முன்னை போல் திரு எச் ராஜா அவர்கள் வீரியமாக பேச வேண்டும். நடுவில் அவர் பேசல. எலெக்ஷன்ல எல்லாம் அவருடைய குரலே இல்லை, உடல்நிலை காரணமா இருக்கலாம். ஆனா அவர் குரலே எங்கேயுமே வரல. அட்லீஸ்ட் அவருடைய பழைய காலம், ஏன்னா இங்கே அடித்தட்டு மக்கள் வரை யாரு இவர் ஏதோ பேசுறாரு அப்படின்னு சொல்லி கிராமம் வரைக்கும் நோட் பண்ண வச்சது அவரு. இளைஞர்களை திரும்பி பார்க்க வைத்தது அண்ணாமலை, காது கொடுத்து கேட்க வைத்தது எச் ராஜா. இன்னைக்கு 2 பேருமே அங்க கட்சியில காணல. ஸோ இந்த காம்பினேஷன் வந்ததுன்னா கட்சி மறுபடியும் துளிரிடும் என்று பொதுமக்கள் பலர் அபிப்பிராயப்படுகிறார். மேற்கு வங்கத்தில் பொறுப்பேற்றுள்ள பாஜக ஆட்சி, தமிழகத்தில் பொறுப்பேற்றுள்ள தாவேக ஆட்சி, 2 ஆட்சியும் ஒப்பிட்டால் எந்த ஆட்சி சிறந்த ஆட்சியா? இப்போ கடந்த சில நாட்கள்ல எந்த ஆட்சி சிறப்பாக செயல்படுதா நீங்க பாக்குறீங்க? ஏன்னா ஒரு சில ஒப்பீடுகளை தமிழக மக்கள் ஒப்பிட்டு வராங்க. ஏன் அப்படின்னா, மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அங்கே மெட்ரோ பணி தொடங்க ஆரம்பித்துள்ளது. முன்பு செய்த ஊழல்களை குறித்து விசாரிக்க சிபிஐ விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்சியானது உத்தரவிட்டுள்ளது. ஆனால் தமிழகத்தில் டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு சாப்பிட்றது, சேர்ல இருந்த துண்டை எடுத்துட்டது, இது போன்ற ஆட்சியை தான் இங்கே நம்ம பார்க்க முடிகிறதுன்னு சொல்லி சில ஒப்பீடுகள் செய்து வருகின்றனர் தமிழக மக்கள். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது மேற்கு வங்கம்ங்கிறது எல்லாருக்குமே அங்க என்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன மாற்றப்பட்டது, எப்படிலாம் மாற்றப்பட்டது, அழிக்கப்பட்டதுங்கிறது மக்களுக்கு தெரியும். ஸோ தே ஆர் வெல் ப்ரிப்பேர்ட். காங்கிரஸ் கட்சி ஆபீஸே மூடி பூட்டி கிடந்துச்சு 10 வருஷமா. பிஜேபி ஜெயிச்சப்பறம் தான் காங்கிரஸ் ஆபீஸ் திறக்குது, தன்னோட பூட்டப்பட்ட ஆபீஸ. ஸோ அவங்க எல்லாருக்குமே பிளான் இருக்கு. இவங்க வந்துட்டாங்க, ஆட்சி அமைக்க போறாங்க, அப்ப இதெல்லாம் நம்ம செய்யணும்னு மக்கள் டைரக்டா இறங்குறாங்க. இங்க தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஆனா அவங்களுக்கு எப்படி பண்றதுன்னு தெரியாது. ஆட்சியில என்ன பண்ணணும்னு தெரியாது, யாரை மீட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்னு தெரியாது, எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியாது. சுதந்திர அதிகாரிக்கு அவர் எம்பியா இருந்தா, அவர் எம்எல்ஏவா இருக்காரு, எம்பி அவரு அந்த பார்ட்டி பொறுப்புல இருக்காங்க. எல்லாருமே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சேர்றாங்க. இங்க முதல்வர் விஜய் அவர்களை எப்படி பிரைஸ் பண்றது, எப்படி ப்ளீஸ் பண்ணி தனக்கு பதவி வாங்குறது, இதுல மட்டும்தான் குறியா இருக்கிறாங்க. அவர் டப்பால சாப்பாடு கொண்டு சாப்பிடுறாரு. நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு முதல்வர் அலுவலகத்துல சைட்ல எப்பவுமே ஒரு பெரிய அந்த ஆபீஸ் ரூம் இருக்கும், சைட்ல சோஃபா டேபிள் இருக்கும், அங்க உட்கார்ந்தா மீட் பண்ணுவாங்க, எல்லாரையும் பார்த்து பேசுவாங்க, எல்லாருக்குமே இடம் இருக்கும். அவர் அதே முதல்வர் டேபிள்ல எழுந்தா யாருன்னா உட்காந்துட போறாங்களா? இல்ல, அதே டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டு அதையே கிளீன் பண்ணி அங்கேயே அப்ப அந்த ஃபைல் எல்லாம் எடுத்து வச்சுட்டு திரும்பி சாப்பிட்டு அங்க ஃபைல் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த டிராமா இருக்கு. அவரு பாட்டுக்கு சாப்பிட்டு போறாருங்க, அவர் கேட்க போறது இல்ல. அவர் வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து காலையிலன்றாரு. இல்ல சப்போஸ் அவங்க வீட்டு டிரைவர் போட்டோம், வீட்டுல இருந்து கொண்டு வந்து தரட்டும், சாப்பிடுறாரு, வீட்டு சாப்பாடு சாப்பிடுறாரு, எனிதிங் இட் மே பி, அவரோட பர்சனல்.
அவர் சாப்பிட்றாரு. இவங்க எப்படின்னா அவர் சாப்பிட்றது, திரும்புறது, உட்கார்ந்தாரு, அண்ணா ஏந்தாரு, இப்படி வீடியோ போடுறது. ஒண்ணும் இல்ல சார். கல்வித்துறை அமைச்சரா பொறுப்பேற்றிருக்காரு சார். அவரு அபிஷியல் தன்னுடைய அபிஷியல் அந்த கல்வித்துறை அமைச்சகத்துக்கான பேஜ்ல பாட்டெல்லாம் பேக்ரவுண்ட்ல போட்டு எடிட் பண்ணி தன்னுடைய வீடியோ போடுறாரு. அமைச்சருடைய அந்த டிஸ்கஷனை அதிகாரிகளோட அவர் பேசுறத பின்னாடி பாட்டெல்லாம் போட்டு போடுறாரு. அவங்க இன்னும் அந்த மனநிலையில இருந்து வெளியில வரல. அவங்களை எப்படி பார்ப்பீங்க? இன்னைக்கு இப்போ கொஞ்சம் ஒரு மணி நேரம் முன்னாடி நான் பார்த்து நான் ஷேர் கூட பண்ணியிருக்கேன் காணொலி. முதல்வர் பேசிக்கிட்டு இருக்காரு. எதிர ஒரு 10 அதிகாரிகள் உட்கார்ந்துருக்காங்க. அதுல ஒருத்தர் செல்ஃபி ஸ்டிக் வச்சு முதல்வர் பேசுறத வீடியோ செல்ஃபி ஸ்டிக் இப்படி பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கிறாரு. முதல்வருக்கு எதிர் சீட்ல உட்கார்ந்து. நீங்க எப்படி அதை அனுமதிப்பீங்க? அப்ப எப்படி அனுமதிப்பீங்க? அவர் பேசிட்டு இருக்காரு, இவர் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அவர் யாரு? அதிகாரி டிஸ்கஷனுக்கு வந்தவர். எதுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்காரு? கேட்கணும்ல முதல்வர். கேட்கல. முதல்வரே அதை பார்த்துட்டு அப்படி திரும்பிக்கிறாரு, எடுத்துங்க அப்படின்ற மாதிரி அவர் சைலண்டா இருக்காரு. அவர் கேட்கணும். ஒருவேளை நாளை காலையில ட்விட்டர்ல அதுக்கு பதில் போடுவாரா தெரியல. அவரு செல்ஃபி எடுத்ததுக்கு நாளை காலையில ஏதாவது பதில் வரலாம். இன்னைக்கு எதுவும் சொல்ல அவரு. ஏன்னா அவர் வழக்கமா இங்க யாராவது சொன்னா வீட்டுக்கு போய் ட்விட்டர்ல தான் போடுறாரு. அப்போ ஆட்சியாளர் இப்படி இருக்காங்க. நேத்து இன்னொரு அமைச்சர் ஒரு இடத்துக்கு போறாரு. ஒரு குழந்தை வந்து இந்த விளையாட்டுலாம் பயிற்சி பண்றாங்க. அங்க செருப்பு இல்லாம ஒரு குழந்தை நிக்கிறாங்க, ஒரு சிறுமி நிக்கிறாங்க. அவங்க இவர் பாக்குறாரு, வரிசையா போயிட்டு டக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு ஒரு சிறுபிள்ளைத்தனமா நான் பாக்குறேன். அவருக்கு ஒரு ஒரு பரிதாபத்துல ஐயோ இப்படி இருக்காங்களே அப்படின்னு கூட அமைச்சர் பண்ணிருக்கலாம். அது வேற விஷயம். நான் என்ன நினைக்கிறேன் பார்க்கும்போது, செருப்பு என்ன செருப்பு இல்லாம இருக்காங்க, ஏய் 2 ஷூ வாங்கிட்டு வா அப்படிங்கிறாரு. ஏங்க சைஸ் தெரியும் நம்ம என்னதுக்கு? அவங்க ஓடுறவங்களா? ஓடுறவங்களுக்கு ஒரு ஸ்பைக்ஸ் இருக்கும். மேரத்தானுக்கு ஒண்ணு, ஷட்டில் விளையாடுறவங்களுக்கு ஒண்ணு இருக்கும், கிரிக்கெட் இன்னொரு விதமா இருக்கும். அவங்க என்ன யூஸ் பண்றாங்க, அந்த சைஸ் என்ன எல்லாம். யாரா 2 ஷூ வாங்கிட்டு வசிக்கிறோம் அப்படிங்கிறாரு. இது என்ன போய் தக்காளி வெங்காயம் வாங்கிட்டு வர கிடையாது. அந்த சிறுமி சொல்றாங்க, இல்ல எனக்கு ஷூ போட்டா ஓட முடியாதுன்னு தான் நான் வெறுமை வந்திருக்கேன், அப்படி வெறும் காலில் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த குழந்தை. அப்ப அதை ஃபர்ஸ்ட் கேட்கணும்ல, என்னம்மா எதுக்கு வந்திருக்கீங்கன்னு. இவங்க அந்த வீடியோ எடுத்துட்டே இருக்காங்க சைட்ல. இவர் நடக்கும்போது சைட்ல வீடியோ எடுத்துட்டே இருக்காங்க. யாருங்க 2 ஷூ வாங்கிட்டோம். என்ன 2 ஷூ வாங்கிட்டோம்? சைஸ் என்ன கம்பெனி என்ன காசு யார் கொடுப்பா? சொந்த காசா கவர்மெண்ட் காசா? என்ன கணக்கு? எதுவுமே இல்லாம போனோடனே இந்த விளம்பரங்கள்ல முதல்ல விளம்பரம் பண்றதை நிப்பாட்டிட்டு வேலையை பார்க்கணும். விளம்பரம் பண்ணக்கூடாது. நம்ம வந்துச்சு, ஆட்சிக்கு வந்தாச்சு. இப்ப அவரு நடிப்பையே விட்டுட்டு வந்திருக்காரு விஜய். கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காரு. யோசிச்சு பாருங்க. ஒரு ஹீரோ கேரியரோட உச்சத்தையே விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. இவங்க எதுக்கு நடிக்கிறாங்க? இவங்க எல்லாம் நடிக்காம வேலையை பார்த்தாங்கன்னா போறோம், சரியா இருக்கும். இன்னமும் இன்ஸ்டால வந்து இவங்க இதுல இன்னும் சொல்ல போனால் தாவேகாவோட வெஸ்ட் பெங்கால்ல ஜெயிச்ச யாருடைய பேரான நமக்கு தெரியுமா? ஜெயிச்சவங்கல்ல சுதந்திர அதிகாரி தவிர எம்எல்ஏக்கள் யாராவது பேரு இங்கேயானு வருதா? செய்தியில வரல. ஆனா இங்க இவர் அஃபிடேவிட்ல ஒண்ணு கொடுத்தாரு. இப்ப இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னு சொல்றாரு. இவர் அஃபிடேவிட்ல டாக்டருங்கிறாரு. இப்ப டாக்டர் போட்டுக்கிறாரு, அஃபிடேவிட்ல போடல. இவங்களுக்குள்ள இந்த படிப்பு பிரச்சனையே கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேருக்கு மேல ஓடிட்டு இருக்கு. பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு சோசியல் மீடியால. அப்போ இவங்க எல்லாம் செட்டில் ஆகி என்னைக்கு அமைச்சரவை இன்னும் தரல. 8 பேரோ 9 பேரோ தான் வந்திருக்கிறாங்க. மீதி துறைக்கெல்லாம் முக்கியப்பட்ட துறைக்கெல்லாம் அமைச்சர் வரல. எப்ப வேலை துவங்குவாங்க? எல்லா வேலையும் பெண்டிங் இருக்கு. இப்ப அடுத்த மாசம் பட்ஜெட் வர வேண்டிய நேரம். இன்னும் அமைச்சரவை போடவே இல்லைன்னா அந்த துறைக்கெல்லாம் யார் மானிய கோரிக்கை போடுவா, என்ன போடுவாங்க, எப்படி ஒதுக்குவாங்க நிதியை, அது சம்பந்தமா யார் பேசுவாங்க? முதல்வரே அத்தனையும் பார்க்கணும்னா எப்படி அது? சரி சொல்லலாம், அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பண்ணுவாங்கன்னு. அப்ப எதுக்கு அமைச்சர்கள்லாம்? இப்ப எதுக்கு அமைச்சர் போட்டிங்க 8 பேர்? தூக்கிடுங்க, அதையும் அதிகாரிகளை பார்த்துக்கலாமே. ஒரு துறைக்கு அமைச்சர் இருக்கணும், அது இருக்கணும், பண்ணணுங்கிறதுனால தான் அமைச்சர் போடணும். மற்ற துறைகளுக்கு தேவையில்லை, அதிகாரிகளே பார்ப்பார்கள் என்றால் இந்த 8 அமைச்சர்கள் எதற்கு? தேவையில்லை. இவங்களை தூக்கிட்டு அதிகாரிகள். சோ இங்கே விளம்பரம் மட்டுமே செய்கின்றார்கள், அங்கே வேலை செய்கின்றார்கள். 2 மாநிலத்துக்கும் உள்ள வேற்றுமை அதுதான். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நார்தன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.